புனித இரண்டாம் ஜான் பால் கத்தோலிக்க திருச்சபையோட 264வது திருத்தந்தை. போலந்து நாட்டை சேர்ந்த முதல் திருத்தந்தை. இவரோட இயற்பெயர் கரோல் ஜோசப் வைத்தியா. 1920ல போலந்து நாட்டில் பிறந்திருக்காரு. கரோல் ஜோசப் போலந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கிறப்போ ஜெர்மானியர்களோட ஆக்கிரமிப்பு காரணமா ஜெர்மானிக்கு நாடு கடத்தப்படுறதை தடுக்கிறதுக்காக சுண்ணாம்புக்கல் ஃபேக்டரியிலையும் கெமிக்கல் ஃபேக்டரியிலையும் வேலை பார்த்திருக்காரு. இரண்டாம் உலக போருக்கு பிறகு தன்னோட படிப்பை கண்டினியூ பண்றாரு. 1946ல குறுப்பட்டம் பெற்றிருக்காரு. 1964ல பேராயராகவும் 1967ல கர்தினலாவும் இருந்திருக்காரு. 1978ல திருத்தந்தையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. கரோல் ஜோசப் வைத்தியாங்கிற பேரை இரண்டாம் ஜான் பால் அப்படின்னு மாத்திருக்காரு. மக்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகம். மற்ற திருத்தந்தையர்கள் கூட கம்பேர் பண்றப்போ அதிகமான மக்களை சந்திச்சிருக்காரு. மக்கள் புனிதர்களை பின்பற்றி வாழணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கிட்டத்தட்ட 1338 பேரை அருளாளர்களா அறிவிச்சிருக்காரு. 482 பேரை புனிதர்களாகவும் அறிவிச்சிருக்காரு. இது மற்ற திருத்தந்தையர்கள் கூட கம்பேர் பண்றப்போ ரொம்பவே அதிகம். மக்களை மட்டும் இல்லாம பல நாட்டு தலைவர்களை சந்திச்சு நாடு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வுகளை காணணும் அப்படின்னு ஆலோசனைகளையும் சொல்லுவாரு. ஒரு தடவை செயின்ட் பீட்டர் சதுக்கத்துல வச்சு முகமது அலி அப்படிங்கிற துருக்கியர் திருத்தந்தைய துப்பாக்கியால சுட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 6 மணி நேர சர்ஜரிக்கு பிறகு திருத்தந்தை உயிர் படைச்சிருக்காரு. 4 நாட்களுக்கு பிறகு தன்னை சுட்ட முகமது அலிக்காக எல்லாரும் பிரேயர் பண்ணுங்க, முகமது அலியை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கு போய் முகமது அலியை சந்திச்சு முகமது அலி கிட்ட பேசி மனம் திரும்ப வச்சிருக்காரு. தென் ஒரு தடவை எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை சந்திக்க திருத்தந்தை போயிருக்காரு. அந்த காலகட்டத்துல தொட்டாலே எய்ட்ஸ் நோய் பரவும் அப்படிங்கிற ஒரு வதந்தி இருந்தது. ஆனா திருத்தந்தை எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனை கட்டி அணைச்சு முத்தமிட்டிருக்காரு. இதனாலேயே தொட்டாலே எய்ட்ஸ் நோய் பரவும் அப்படிங்கிற வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இறுதியா 2005ல திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் இறந்து போறாரு. 2011ல திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அருளாளரா திருத்தந்தை இரண்டாம் ஜான் பாலை அறிவிக்கிறாரு. 2014ல திருத்தந்தை பிரான்சிஸ் புனிதரா இரண்டாம் ஜான் பால் திருத்தந்தைய அறிவிச்சிருக்காரு.